அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். எப்போதும் போல் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரௌனி. எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த ப்ரௌனி. ஆனால் சாப்பிட தெரியும், ஆனால் செய்ய தெரியலைன்னு யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ப்ரௌனி செஞ்சு கொள்ளலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கும் இதே போல் செஞ்சு எடுத்து கொள்ளலாம். உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு அந்த நான் செஞ்ச ப்ரௌனி. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு டார்க் சாக்லேட் தேவை. நீங்கள் கடையில் பேக்கெட்டாகவும் வாங்கலாம். நான் வந்து லூஸான தான் வாங்கி எடுத்துனேன் கிராம் கணக்கில். இது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க செக் பண்ணி. இப்போ ஒரு பவுலில் வந்து பட்டர், இந்த டார்க் சாக்லேட் போட்டு நாங்கள் டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். டபுள் பாயில் பண்ணுற டைமுக்கும் நீங்கள் வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கணும். வைக்கிற டைமுக்கும் அந்த பாத்திரத்தில் தண்ணியில் இந்த பாத்திரம் படாமல் இருக்கணும். நான் வந்து இது அவன்லேயே நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுற டைமுக்கும் நான் வந்து இதை மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். டார்க் சாக்லேட் எப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுனா அவங்களுக்கும் அந்த பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். கட்டாயம் இது மெல்ட் ஆகின பிறகு நீங்கள் இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆறின பிறகு தான் நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துக்கணும். இப்போ என்ன இந்த இப்படி தான் இருந்துச்சு. இதை வந்து நான் நல்லா கலந்து விட்டுனேன், இந்த வித கட்டியும் எதுவும் இல்லாமக்கி. இப்போ இதுக்கு வந்து சுகர் தேவை. நான் வந்து ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் 2 மரவாசி மட்டும் எடுத்துனேன். 2 நல்லா அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் விஸ்கால தான் நான் கலந்து எடுத்துக்க போகிறேன். அதோட கொக்கோ பவுடர், கோதுமை மா இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். வீடு அளவெல்லாம் நான் தாரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கலந்துட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கணும். அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். பெரிய சைஸ் முட்டைண்டா 2 சேர்த்துக்கணும். சின்ன சைஸ்ண்டா ஒரு 3 முட்டை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா விஸ்காலைன்னு அப்படி கலந்துட்டுக்கணும். இதுக்கு ஹேண்ட் பீட்டர் எதுவும் தேவையில்லை. விஸ்காலை கலந்துட்டுண்டாலே போதும். இது இப்படி நல்லா விஸ்கால கலந்துட்டுக்கணும். இதோட வந்து சீனி பவுடர் பண்ணி வச்சுருந்தா அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். சீனி பவுடர் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு இது கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது ப்ரௌன் சுகர் மட்டும் சேர்த்து செய்யலும், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு இதோட வாசத்துக்காக வனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு இதோட உப்பையும் சேர்த்துக்கோங்க. சீனி வந்து நல்லாவே கரையணும். இப்போ சீனி கரைஞ்ச பிறகு இதோட வந்து நாங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டுக்கணும். நாங்கள் பட்டரும் சாக்லேட்டும் நாங்கள் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்து அதை வந்து நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு இதோட சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டுக்கோ. இதோட வந்து நான் மில்க் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். மில்க் பவுடர் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இல்லைன்னா நெஸ்காஃபி, இன்ஸ்டன்ட் நெஸ்காஃபி சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மில்க் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் எல்லாம். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கலந்துட்டுக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ இதோட வந்து நான் ஆற வச்சிருந்த சாக்லேட் சேர்த்துட்டேன். சாக்லேட் பட்டர் சேர்த்தது. இதை சேர்த்த பிறகு இதையும் நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இதுக்கு நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி டார்க் சாக்லேட் இல்லாட்டி ஒயிட் சாக்லேட் எது வேணுண்டாலும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். நான் நட்ஸ் தான் சேர்த்துட்டே செய்ய போகிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலும். இப்படின்னு நீங்கள் செஞ்சு வாருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு முன்ன இப்படி தான் இருக்குது. இது நல்லா ஒயிலியாக நல்லா அந்த நல்ல ஒரு ஸ்மூத்தான அந்த கன்சிஸ்டன்ட் தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு ட்ரேயில் தான் ஊற்றிக்க போகிறேன். இதுக்கு வந்து நட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கசிவு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ட்ரேயில் வந்து பட்டர் பூசி பட்டர் தாள் போட்டு வச்சுட்டேன். இப்போ அவனையும் வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து இன்னப்படி தான் இருக்கணும். இன்னப்படி இப்போ தான் நல்லா டேப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்டிக்கால் நல்லா கீரல் மாதிரி போட்டு விட்டிருந்தேன். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக நல்லா பச்சையான ப்ரௌனி ரெடி. வாங்க இதை வந்து பேக் பண்ணுவோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸுகளை கட் பண்ணி போட்டுருந்தேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு சாக்லேட் போட்டுக்கொள்ளலாம். கடையில் வாங்குகிற மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் எது வேணும்னாலும் சின்னதாக கட் பண்ணி போட்டுனா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நட்ஸ் இந்த தலை கொஞ்சம் சின்னதாக இன்னபடி கட் பண்ணி போட்டுருந்தேன். போட்ட போகிற இதை வந்து
இப்போ அவனில் வச்சுக்க போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 180 டிகிரியில் ஒரு 25 மினிட் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டா சரி. இப்போ இது பேக் பண்ணி எடுத்த பிறகு இதான் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே வந்து நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஒரு 2 ஹவர் மட்டும் ஆறணும். ஆறின பிறகு தான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் சின்னதாக பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையில இப்போ கட் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்லி விளங்கிக்கும். உண்மையில் நல்ல பெர்ஃபெக்டான ப்ரௌனி செய்துண்டா நீங்கள் இதே அளவில் பார்த்து செஞ்சு பாருங்கள். உண்மையில் நல்லா வரும். கட் பண்ணின ஒரு ப்ரௌனி எடுத்துக்காட்டுன்னு எப்படின்ட்டு உங்களுக்கு இது சேல் பண்ணணும்ட்டா உங்களுக்கு இது வாங்குறதுக்கு சாக்லேட் அடுத்து வந்து பட்டர் இதுகள் வாங்குறது உங்களுக்கு எவ்வளோ செலவாகினா அந்த செலவுகளை பொறுத்து உங்களுக்கு விலையை தீர்மானித்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு சேல் பண்ண ஐடியாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டாயம் நீங்களும் இந்த ப்ரௌனி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.